நம்ம இந்த நல்ல மாலைகளை இந்த இடத்துல கற்பனை நிறுத்தியதற்காக இப்பொழுதும் தொடர்ந்து இந்த சபையில் கதாவைப்போ உண்மையை பற்றி தியானித்து இந்த வேலையிலும் தேவி அந்த பொருள் தலைப்பான நிமிஷம் அழைப்பு இந்த தலைப்பா என் மூலம் தேவி என் சபை மக்களுக்கு என்ன சொல்ல தேவி நீங்கள் ஆசைப்படுங்க சிப்பா தேவி நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க என் பேசுகிறது ஆமாம். விருந்துக்கு அழைப்போம். வேதபாடம் சொல்லிய வாசகர்கள் விருந்து கதை எனக்கு தெரியும். மேலும் இந்த 14ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே முதல் எல்லாம் ஏற்கனவே மெசேஜ் கொடுக்கப்பட்டாச்சு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த விருந்துக்கு அழைப்போம் அப்படின்னா பொதுவாக விருந்து அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 14ஆம் அதிகாரம் முதலே பார்க்கணும். ஒரு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓய்வு நாளில் ஒரு பரிசேயர்கள் கல்யாணம் வீட்டில் போஜனம் பண்ணபடி போயிருக்காரு. இது கூட அவருக்கு ஒரு விருந்து தான். அது வந்து இந்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. அது ஒரு விருந்து தான் அவருக்கு. அது எப்படிப்பட்ட விருந்துனா முன்னாடியே ஏற்பாடு பண்ணப்படாத, முன்னாடியே அழைக்கப்படாத அந்த சமயத்தில் அவர் வந்து கூட்டு விருந்து வச்சுருக்காரு. அவர் அந்த இயேசு அந்த இடத்துக்கு அவர் விருந்து உள்ள போகும்போது அவர் கூட பரிசேயர் சதுசேயர் நியாயசாஸ்திரிகள் எல்லாருமே போயிருக்காங்க. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சோதனை கொடுக்கப்படுது. அந்த நீர்க்கோவில் வியாதிகள் உள்ளவங்களாம் அவர் வந்து அதை என்ன பண்ணுறாரு, என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்ன நம்ம குற்றம் இருக்கிறாங்க அங்கே ஏற்பாடு பண்ணப்பட்டு வச்சு வைக்கப்பட்டவர் இயேசு வந்து அவருக்கு சுகம் கொடுக்குறாரு. அப்போது அந்த சுகம் கொடுத்துட்டு அவர் சாப்பிட உட்காரும்போது பார்க்காரு உயர்வான இடங்கள்லாம் நிறைய ஆளுகள் உட்காந்துட்டாங்க. முதல் வகையான இடத்துல உட்காந்துச்சு. அப்போது அவர் அந்த ஓவியம் சொல்ல முடியாது, நேரடியாக சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஒரு கல்யாணத்தில் அழைக்கப்பட்டாலும் இப்படி முதன்மையான இடத்துக்கு உட்காராதீங்க. ஏன்னா அவங்களோட மேலானவர் வரும்போது உங்களை எழுப்பிட்டு அவங்களுக்கு ரசிகம் ஆகணும் அப்படிங்கிறது அது ஒரு உண்மையாக இல்லாமல் டைரெக்டாக சொல்கிறாரு. அப்போ கூட அதை சொல்லி முடிச்ச கூட சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விருந்து வச்சிங்கன்னா, யாருக்காவது ஒரு விருந்து கொடுக்கணும் நினச்சிங்கன்னா எப்படிப்பட்ட விருந்து கொடுக்கணும், ஒரு பக்கத்து வீட்டோட ஃப்ரெண்ட்ஸு, நல்ல பணக்கார சொந்தக்காரங்க, இப்படி மாமன் மச்சான் அவங்களெல்லாம் கூட்டு விருந்து கொடுப்போம் அப்படின்னா அவங்களாம் நம்ம திரும்ப நோய் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு பத்திரிகை கொடுப்போம். நம்ம திரும்ப நோய் வராதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா, அழைப்பு கொடுக்குறோமா, நம்ம எத்தனையோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அப்படி ஏழைகள் மூணர் குருடர் சாப்பிடணும் இந்த 4 பேர் தான் இதே அதிகாரத்தில் 2 முறை ஆண்டு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு இருக்கும். எந்த ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒரு காரியம் இருக்குன்னு இருக்கும். அந்த 13ஆம் வசனத்தை சொல்லிட்டு நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் மூணரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பார்கள். இந்த வசனத்தை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கட்டாயமாக நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் வருங்காலத்தில். அடுத்தது நம்மளுடைய இந்த எனக்கு தலைப்புக்கு வரேன். இந்த ஒரு சொல்லி முடிச்சோடனே ஒருத்தர் சொல்கிறான், நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறோம் பாக்கியவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஆண்டவரோட கூட இந்த பல்லவ ராஜ்யத்தில் நம்ம அவரோட போஜனம் ஒரு நம்பிக்கையோடு அவர் அதை கேட்டாங்க. அதுக்கு தான் அவர் இந்த உண்மை சொல்கிறாரு, ஒரு மனுஷன் பெரிய விருந்து அழைத்த பண்ணி அநேகரை அழைப்பித்தார். ஒரு மனுஷன் பெரிய விருந்து அப்படின்னா நமக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டப்பட்ட வீட்டில் விருந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் பணக்கார வீட்டில் எப்படி விருந்து இருக்கும் அப்படின்னு. பொதுவாகவே ஒரு டிஷ்ஷுக்கு 2 டிஷ் இல்லை, ஒரு 10 டிஷ் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் அந்த போகணும்னு ஆசைப்படுவோம். என்னதான் வித்தியாசமாக இருக்குது அதை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடித்து நீங்கள் வந்துடுங்க குடும்பத்தோட வந்துடுங்க வீடு வீடாக போய் நம்ம வந்து அழைக்கிறோம். அதே போல் தான் இந்த இடத்துல அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, அநேகரை அழைத்துட்டாங்க, ஏற்கனவே அழைப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் விருந்து என்னைக்கு நடக்குது, அன்றைக்கும் அந்த விருந்து வேலையில் எல்லாம் விருந்தெல்லாம் ஆயத்தம் பண்ணியாச்சு, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு போய் நீங்கள் வந்து ஏற்கனவே அழைக்கப்பட்டவங்களே கூட்டிகிட்டு வாங்க அனுப்புகிறாரு. வாருங்கன்னு சொல்லி அந்த அவர் ஊழியக்காரர் அனுப்பும்போது அப்போது அந்த அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு போட்டு சொல்கிறாங்க. இந்த சாக்கு போக்கு ஏன் சொல்லப்படுதுன்னா நம்மளுக்கு கூட ஒரு இடத்துக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னா இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுவோம், போகாமல் இருக்கிறதுக்கு புதுசாக ஒன்று உருவாக்கி சொல்லுவோம். அதுதான் சாக்கு போக்கு. இதில் 3 பேர் 3 விதமான போக்கு சொன்னாங்க. முதல் வந்து என்ன சொன்னாலும் ஒரு வயலை கொண்டு நான் அகத்தியமாக போய் அதை பார்க்க வேண்டும், இதை மன்னிப்பு வேண்டிக்கிறேன். இது வந்து பாருங்கள், ஒரு வயலை வாங்கிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு வயலை வாங்குகிறோம், ஒரு வீடை வாங்குறோம்னா அது வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம
இடத்துல பார்க்கணும். பார்த்து இது நம்ம கொடுக்குற பணத்துக்கு தகுதியானதா, இந்த வயல் நம்ம வாங்கினா இது நல்லா விளையுமா, இதுக்கு நீர் வரத்து இருக்குதா, போதுமான தண்ணி கிடைக்குமா, இந்த மண்ணில் என்ன விளையும், எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணவும் தான் அந்த வயலை வாங்கணும். வாங்கி முடிச்சு பத்திரப்பட்டு நம்ம அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த இடத்துக்கு சொல்கிறது ஒரு போக்கு தான். ஏற்கனவே இதை பார்த்து தான் வாங்கியிருப்பான், வராமல் இருக்கிறதுனால இந்த காரணத்தை சொல்கிறோம், நான் போய் அதை பார்க்கணும். அது இது எதை குறிக்குதுன்னா ஒரு பொருளாசை. நம்ம வீடு, நம்ம வயலு, நம்ம சொத்து அப்படிங்கிற நம்ம பொருளாசை தான். அந்த ஒரு பொருளாசையுடைய ஒரு நாள் தான் அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ரெண்டாவது என்ன சொல்லலாம், நான் 5 ஏர்மாடு கொண்டேன். 5 ஏர்மாடுனா ஒரு ஏரில் 2 மாடு போட்டுனா தான் அது ஓடும். இப்போ 5 ஏர்மாடுனா 10 மாடு வாங்கிக்கலாம். 10 மாடு வாங்கிப்போம்னா ஒரு வசதியானவனாக தான் இருப்பான். மாட்டோட அவங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய பணக்காராக தான் இருப்பான். அவன் என்ன செய்யறான்னா, நான் அதை போய் பார்ப்பாங்க போய் சோதித்து பார்க்க போறேன்னு போய் சொல்கிறோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய எஜமானாக இருந்திருக்கணும், கீழே நிறைய ஊழியக்காரங்க இருந்திருக்கணும், விவசாயம் பண்ணுறவங்க இருந்திருக்கணும். அப்போ அந்த ஏர்மாட சோதித்து பார்க்க போகிறது யாராக இருப்பாங்க, ஒரு வயலோட எஜமான போய் அதை போய் ஏர் விடுவாங்க விட மாட்டான். அவங்க கீழே உள்ள ஊழியக்காரங்க தான் அதை போய் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நாமே அதை சோதித்து பார்க்க போகிறேன் ஒரு போய் சொல்லணும். மூணாவது என்ன சொல்லலாம், நான் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதெல்லாம் நான் வரக்கூடாது. ஆக்சுவலாக கல்யாணம் இப்போ தான் ஆயிருந்தா புது வீட்டில் இருந்து வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இவன் ஏன் அந்த காரணத்தில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலத்துலேருந்து ஒருவன் புதிதாக திருமணம் வர மட்டும் அப்படி சட்டம் இருக்குது. உபாகமும் 24 அதிகாரம் 5வது வசனம். ஒரு வருஷம் வரைக்கும் வெளியே போகக்கூடாதுன்னு ஞாபகம் தெரியும். புதுசாக திருமணம் பண்ணால் தன் மனைவி சந்தோஷப்படுத்தணும் ஒரு வருஷம். அந்த காரணத்தை இவன் இந்த இடத்துல சாப்பிடுவோம். நான் இப்போ தான் எனக்கு கல்யாணம் எத்தனை நாள் இருந்துட்டு வர முடியாது. இது என்னென்னா, முதல்ல வயல் வாங்கினவன் பொருளாசையினால அந்த விருதை அலட்சியப்படுத்திட்டான். ரெண்டாவது தன்னுடைய வேலை என்றும் அந்த விருதை அலட்சியப்படுத்திட்டான். மூணாவது உறவுகள், உறவுக்கு தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய புது மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விருந்தை அலட்சியம் பண்ணிக்கலாம். 3 பேருமே வரலாங்கும் போது அந்த வீட்டு எஜமான் என்ன ஆனாரு, கோபம் அடைந்தார். கோபம் அடைந்து அந்த ஊழியக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு, பட்டணத்தின் தெருக்களையும் வீதிகளிலும் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பாளிகளையும் குருடரையும், அதே 4 பேர் தான், அந்த 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே 4 கேரக்டர் தான் போய் கூட்டிட்டுவான்னு சொல்றாரு. இது யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தில் யூதர்கள் மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது தான் இந்த ஊழியை சொல்றாரு இல்லையா. அப்போ யூதர்கள் வளர தெருக்களில் உள்ள குருடர் சப்பாளி அவங்கள கூட்டிட்டு சொல்றாரு. அப்போ அந்த ஊழியர் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டா, அவங்க திரும்பி சொல்கிறான், நான் சொன்னபடி செஞ்சுட்டேன், ஆனால் இன்னும் இடம் இருக்குது, விருந்து சாலையில் இன்னும் இடம் இருக்குன்னு சொன்னோடனே இப்போ சொல்கிறாரு, இன்னும் என்ன பண்ணு, பெருவழிகளிலும் வேலைகளிலும் போய் என் வீட்டு நிறையும் பெற்ற ஜனங்களை உள்ளே கொண்டு வரும்படி மருந்தி கூட்டி கொண்டு வரன்னு சொல்கிறாரு. இது எப்படின்னா, பெருவழியும் வேலிகள் அடைக்கணும்னா அந்த ஜனங்கள் வாழ்வதற்கு வெளியே, எல்லைக்கு வெளியே உள்ளது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாளையத்துக்கு புறம்பே அப்படிங்கிற வேலை அடிக்கடி வரும். பாளையத்துக்குள்ளே வாழ்றதை இசைந்தவர்கள், பாளையத்துக்கு வெளியே யார் இருப்பாங்கன்னா பிரஜாதி மக்கள். அப்புறம் பாளையத்துக்கு ஒதுக்கப்பட்டவங்க, அந்த குஷ்டகம் அவங்க பாளையத்துக்கு வெளியே போயிருப்பாங்க. அதே போல் விபசாரத்தால் கண்டுபிடிக்கப்பட்டவங்களும் பாளையத்துக்கு போய் தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காரு. விருந்தில் பங்கு கொள்ள யாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, அந்த எஜமான் யூதர் அல்லாத ஜனங்களுக்காகவும் யூதரால் புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதுவும் எப்படி அவங்கள வருந்தி கரெக்டாக எப்படி அள்ளி கூட கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களும் வந்துட்டாங்க. கடைசியில் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாங்க, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாக இருந்ததுல அந்த மனுஷனுடைய விருந்தில் அவர் குறிப்பிடலை, என் விருந்தே சிவார்த்தையே. இது ஆரம்பிச்சோம் வாழ்க்கை. அப்போ இந்த விருந்துங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எதை குறிக்குது இந்த பூமி அப்படின்னு, எதை குறிக்குது? பல்லவராஜத்தை குறிக்குது. இது நீங்க வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவரை கல்யாணம் விருந்து, அதுதான் இந்த உவமை. இந்த இடத்துல அந்த ஒரு மனுஷன் அப்படிங்கிறது இதா அவர் ஏற்படுத்தப்பட்ட விருந்து எது அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டியான
கல்யாணம் வருது. இதுதான் நம்ம 2ஆம் வருகை. இதுக்காக நம்ம இப்போ ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம் இல்லையா? அப்போ 2ஆம் வருகையின் போது அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் முதலிடம். ஆனால் அவர் வாயில சொல்லிட்டாரு, அழைக்கப்பட்ட அந்த மனுஷனின் ஒருவனாயிலும் அந்த பரலோகத்திற்கும் பிரவேசிப்பதில்லை. அந்த இடத்துல அழைக்கப்பட்டவர்களுக்கு யாரை பிடிக்குது அப்படின்னா யூதர்களை, இஸ்ரவேலர்களை. நம்ம ஆதியாகமத்திலிருந்து வேதத்தை படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட பொழுது ஆதியாகமம் 12:1 சொல்லுவார், அவன் ஆசீர்வதித்தும் பேரை பெறுவேன். அப்போது அந்த இஸ்ரவேலர்களை அவர் தனியாக அவர் செட்டைகளுக்குள்ள மறைச்சிட்டு அந்த ஜனத்தை மட்டும் தனியாக ஒதுக்கி மற்ற எல்லா ஜனங்களுக்குமே அவங்களுக்கு பெருமைப்படுத்தி எல்லா ராஜாக்களையும் அவங்களுக்கு முன்னாடி ஒன்று இல்லாமல் போக பண்ணி அது பத்திரமா எகிப்திலிருந்து 40 வருஷம் கொண்டு வருவார். அப்படி அவர் ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த ஜனங்கள் மேலே அவ்வளோ ஒரு அன்பு செலுத்தினார், அவ்வளோ நேசிச்சார். அந்த 40 வருட பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை தடவை அவங்க முன்னிறுத்திருக்காங்க, எத்தனை தடவை தேவனை வேதனை அடைய வச்சுருக்காங்க. அவர் எவ்வளோ செஞ்சவங்களும் நன்றியே இல்லாமல் கண்ணுக்குட்டி உண்டாக்கி அதை வழங்கினாங்க. ஆனால் நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரே ஒரு காரியம் அந்நிய தேவர்களை வணங்குறது தான். அது மட்டும்தான் அவருக்கு ரொம்ப அந்த ராஜாக்களையும் சமூகங்களையும் பார்த்தோம்னா எல்லாமே அதுதான் இருக்கும். அந்த ராஜாக்கள் தன்னுடைய மனைவிகள் பேச்சை கேட்டு பாகால்களுக்கு பலிபீடங்களை கட்டும்போதும் அவர் ரொம்ப கோபம் பண்ணுவார். கடைசியில் கூட அப்படி கோபத்தில் தான் இஸ்ரவேலர்கள் இஸ்ரேல் விட்டு வெளியே போக வேண்டிய அடுத்த ராஜா கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலையும் அப்போ தான் வந்துச்சு. அப்போ அவர் எவ்வளோதான் ஜனங்களை அவர் மன்னிச்சு பொட்டி கொண்டு வந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அந்த விருந்துக்கு தகுதியே இல்லாமல் அவங்க எல்லாருமே குழந்தைங்க ஆடவெல்லாம் குழந்தைங்க பட்டுட்டாங்க. பழைய பட்டணத்தில் ஆடவர் தீர்க்கசிகளை கொண்டு அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. ஏற்கனவே அவங்க அழைக்கப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த அழைப்பு நமக்கு பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டாச்சு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய தீர்க்கசிகள் மூலமாக நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை, நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் கூட அவங்க நாங்கள் மேசியோட உதவிக்காக தான் காத்திருக்கோம், மேசியா வருவாரு எங்களை கூட்டிகிட்டு போவார், நாங்கள் மேசியாவோட கூட நாங்கள் பரவாயில்ல இருக்கோம் அவங்க நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. அதே புதிய ஏற்பாடு காலத்தில் யோவான் முன்னறிவிப்பார் மனதில் உங்கள் பரவாயில்லை, அதுவும் நமக்கு அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிதாக்களுக்கு முன்னாடியே நமக்காக அனுப்புறாரு. அவர் இந்த அடுத்த பரவாயில்லை நம்ம கையில் காமிச்சார் ஜனங்கள்கிட்ட. அவருடைய இந்த ஜனங்கள் அந்த யூதர்கள்கிட்ட அவர் அப்படி வாழ்ந்து காமிச்சாரு. அப்போ கூட அந்த ஜனங்கள் அவரை மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு யூதர்கள் வாழ்கிற இடங்கள்ல இன்னும் அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்காங்க. இனிமே தான் மேசியா வரப்போறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிரஜாதிகள் நம்ம பாக்கியவர்கள், நமக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக சிலையில் அடிக்கப்பட்டாரு, அவர் தான் நம்ம நித்திய ஜீவன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இதை புரியாத இன்னும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க. அவங்க தான் அந்த தள்ளப்பட்டை அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர்கள். அவங்க கடவுளாய்க்கு பிரவேசிக்கவே முடியாது. இந்த 3 விதமான சாக்கு பார்த்தோம்ல, நம்ம இப்போ அந்த அழைக்கப்பட்டவர்கள் வரல. அப்புறம் வழி இருக்கையும் பாளையத்துக்கு பொறுமையும் உள்ள குருடர், சப்பாடி, செவிடர் அவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஏழை பார்த்தோம்னா மற்ற 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசனத்தில் சொல்வார், ஆவியில் எழுதுகிறவர்கள் அவர்கள் பரலோகத்தை சோதித்துக் கொள்வார்கள். அப்போ பரலோகத்துக்கு போகும்போது ஆவியில் எழுதுகிறவர்கள். இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட ஏழைங்கிறது பணம் இல்லாத கஷ்டப்பட்ட ஏழை கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஆவியில் எழுதுகிறவர்களாக காணப்படணும். அப்போ நமக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. அதே போல அந்த யூதர்கள் எப்படி இந்த வயல் இந்த பையன் வயலை நான் வாங்கியிருக்கேன்னு சாக்கு போக சொல்லணும். அதே போல் இப்போவும் இஸ்ரேல் ஜனங்கள் எஸ்லேம் அந்த எஸ்லேமில் நம்ம போகணும், எஸ்லேமில் தேவாலயத்தை கட்டணும், எஸ்லேமில் போயிருக்கணும், எஸ்லேமில் இடம் ஆசை அந்த அது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குது. அதே போல் 2வது அந்த ஏற்பாடு வாங்கினது அவனுடைய வேலை நிமித்தம் அந்த வேலை மேலே உள்ள ஆசைகள் எல்லாமே விருந்த புறக்கணிச்சது போல இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுடைய ஆராதனை முறை எஸ்லேமில் ஆராதனை கட்டி அதில் ஆராதிக்கணும். அது மட்டும் தான் அவங்க மைண்டில் இருக்கே தவிர நம்ம பல்லவத்துக்கு போகணும், விருந்துக்கு போகணும், இது எப்படிப்பட்ட விருந்து அப்படிங்கிறத யோசிக்காம அந்த விருந்தை அசட்டை பண்ணுறவங்களா இருக்காங்க. அதே போல் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததாக அதே அந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஏசுப்பா சொல்லுவாங்க 26ஆம் வசனத்தில், யாவரும் எனக்கு தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வருகின்ற போது நம்ம எல்லாத்தையும் வெறுத்து அப்படி திரும்பி எடுத்தால் மட்டும்தான் நம்ம அவரோட காணப்பட முடியும். நம்முடைய வறுமையும் வாழ்க்கையில் நமக்கு தாய், தகப்பன், சகோதரி, கணவன், மனைவி எதுவுமே நமக்கு தெரியாது.
நம்ம ஆளுக்குரிய நிலைமையில் இருக்கும்போது. அதனால் இப்போ கொஞ்ச காலத்தில் தான் நமக்கு துணையாக இந்த உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அவருக்காக என்ன தோன்று செய்யணும், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதுக்கு இந்த உறவுகளால் நமக்கு என்ன உதவி, நம்ம இந்த உறவுகள் நம்ம எப்படி சேர்த்து கொண்டு போகணும், அதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த தாய் தகப்பன் சகோதரி சகோதரன் மனைவி எல்லாருமே இவங்க கடவுளுடைய வந்தேங்கிறது நம்ம எல்லாருமே வெறுத்து போனால் மட்டும்தான் நம்ம வந்து கடவுளை பிரவேசிக்க முடியும். யூதர்களுக்கு வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அழைப்பு வந்து நிராகரிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியல, அந்த விருந்தில் அவங்களால பங்கு பெற முடியவில்லை. ஆனால் நமக்கு இன்னும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, பிரஜாதிகளுக்கு தான் நான் வந்து கடவுளை வச்சுருக்கிற மாதிரி. அப்போ நம்ம எவ்வளோக்குள்ள ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை வாழணும். இப்பவும் ஆண்டவர் அழைத்து கொண்டே ஒவ்வொரு பிரசித்தியார் மூலமும் ஒவ்வொரு அயல்வாழ் மூலம் நமக்கு அழைப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவங்களா இருக்கோமா? அந்த அழைப்புக்கு பிரஜாதிகளாகிய நாம தான் பாக்கியவான்களாக இருக்கிறோம். மத்திய 28ஆம் அதிகாரம் 19 20 வசனம். இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய அழைப்பை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் மரிச்சு உயிரோடு இருந்த அப்புறம் சீசர்கள்கிட்ட சொன்ன வசனம் தான் இது. நீங்கள் போய் சகல ஜாதி, இப்போ யூதர் மட்டும் இல்லை, இஸ்ரேலர்கள் மட்டும் இல்லை, சகல ஜாதிக்கே சீஷராக்குங்க, அவங்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தால ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுத்து இந்த கட்டளைகளே அவங்களும் கைக்கொள்ளபடி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு அவருடைய வாயாலே சொல்லிட்டு போன கட்டளை தான் இது. அதனால தான் அந்த பெரிய விருது பண்ண மனுஷன் வந்து அந்த ஏழை ஊரெல்லாம் கூட்டும்போது அவங்கள மருந்தி அழைச்சிட்டு வாங்க சொல்வார், கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வாங்க. இப்போவும் நமக்கு வந்து நடவடிக்கை செய்து நம்ம கட்டாயமாக நமக்கு கொடுக்கப்பட்டு வருது. நம்ம ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே இருக்கோம். நமக்கு இந்த நேரமும் நம்ம இதை கடைபிடிக்கல அப்படின்னா நம்மளும் கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமையில தான் இருக்கோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்து யூதருக்கு மட்டும்தான் அவரை ரட்சிக்கணும்னு சொன்னாரு. ஆனால் இப்போ பவுல் சொல்லுவது பாருங்க, யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், யூதர் இல்லாத இன்னொரு ஜாதியாக அதை குறிப்பிடப்பட்டிருக்கு. யாருக்குமே நம்ம சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படக்கூடாது. எல்லாருமே கிறிஸ்துவோட அந்த பெரிய விருந்தில் நம்மளும் பங்கு வருங்கிற ஒரு நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து தீர்க்கதரிசிகளுடைய அழைப்பு அந்த வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்துலையும் இஸ்ரவேலர்கள் வந்து ரொம்ப நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு என்ன உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பெரிய விருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையில் அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முதுமையிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் விடாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் நிர்ணயித்தவர்களால் கொடுக்கப்படல. சீயோன் மலையிலே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நம்ம பார்க்க வரும் பொழுது அந்த மலையிலே நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுவார். எப்படிப்பட்ட விருந்தாக இருக்கும்? கொடுமையான பதார்த்தங்களும், கொடுமையான பதார்த்தங்களும் நெய், முந்திரி பருப்பு, பால், அப்படி மிகவும் உயர்வான பதார்த்தங்களாக இருக்கும். பழமையான திராட்சரசம் வந்து பழசாக ஆகுது, அவங்களுடைய டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படியே ஒரு பழமையான திராட்சரசம் இருந்தாலும் இருக்கும். நமக்காக அவர் என்ன செய்யறாரு? ஜனங்களில் முக்காட்டையும் ஜாதிகளை முடிக்கிற மூடலையும்
அழைச்சி போடுவார்னு ஏசாயா சொல்லியிருக்காரு. ஆனால் புதிய பாட்டை அவர் அழைச்சி போட்டுட்டாரு. அவகாச சிலுவையில் அடிச்சாச்சு, முக்கால் இருக்கும் சிந்தியாச்சு, நம்முடைய முக்காலெல்லாம் அவர் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்கிட்டாரு, விழுங்குவார் அப்படின்னு போட்டு இப்போ விழுங்கியாச்சு. இப்போ இந்த ஜபத்தில் நம்ம எல்லாருமே நம்மளை அவர் ரட்சிப்பாரு, இவரை கர்த்தர் இதுக்காக காத்திருப்போம். நம்ம எல்லாருமே இப்பவும் அவருக்காக தான் காத்திருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம வந்து விழுந்து போகாதபடிக்கு, பிசாசின் தந்திரங்களால் நம்ம பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு நம்ம வசனங்களை கெட்டியாக பிடிச்சு கொண்டு நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம கொண்டு போவோம் அப்படின்னா நம்மளும் இந்த பெரிய விருந்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கெடுக்கணும். உறுதியாக நான் நம்பவே உங்களுக்கும் அதையே சொல்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த விருந்தினுடைய அந்த கதையை மாதிரி சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டு எப்படி போயிட்டே செய்யல. அங்கத்து நேரில் வந்து நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பெரிய வச்சுருக்க ஒரு பையன் கிறிஸ்டின். அல்லாத கிறிஸ்டின் ரொம்ப கிடையாது. அவனுடைய பையனுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடுனா அந்த பத்திரிக்கைலாம் அடித்து ரொம்ப டைமாக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தான். அதனால உள்ள எல்லாருமே கூப்பிட்டுருக்கான். ஜாதி ஜன வித்தியாசம் கிடையாது, எல்லா ஜாதி மக்களும் அதை விருதுக்கு வந்துருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் அவனு போயிருந்தோம். அப்போ நான் எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நான் எதிர்பார்க்காத அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்துச்சு. அதே முக்கியமாக எங்கள் ஸ்கூலுக்கு வந்து யாரும் ஸ்டூடெண்ட் இல்லை. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தோட கட்டாயம் வருவாங்க. எந்த அவங்க சொந்த ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அந்த ஆண் அந்த பெண் அவங்க பிள்ளைங்க வரவே மாட்டாங்க. அதுவும் எதிர்ப்பு பண்ண பிள்ளைங்க வெளியே வர மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டாங்க. ஆனால் இந்த பிறந்தாள் ஃபங்க்ஷனை நான் பார்க்கும் பொழுது நம்ம மனைவி பிள்ளைங்க குடும்பமாக 6 பேர் 7 பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே நான் அந்த ஒரு டீச்சர் கேட்டேன், இன்னும் உங்கள் ஜமாஃபும் இங்கே தான் நிற்க இந்த ஃபங்க்ஷனில் ஒரு விட்டு வர மாட்டீங்களே கேட்டேன். அப்போ அவள் சொன்ன காரணம் வந்து, இல்லை டீச்சர் கிறிஸ்டின்ஸ் தான் நான்வெஜ் போடுவாங்கல்ல. ஏன்னா அவங்க வந்து ஒன்லி சாம்பார் தக்காளி தான் போடுவாங்கல்ல. ஹிந்துஸ்லாம் நான்வெஜ்ங்கிறதுனால அவ்வளோ கூட்டம். அது சிக்கன் பிரியாணி, சிக்கன் 62 தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனாலும் அதுக்கு அவ்வளோ பயங்கர கூட்டம், பயங்கரமாக லைனில் தான் எல்லாம் சாப்பிட்டாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னா 2 சம்பவம். அப்படி எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுறா. சும்மா அவளோட அப்பா இந்த சாப்பிடும்போது இந்த சிக்கன் தொண்டையில் மாட்டி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகி உடனே வீட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் திருநெல்வேலியில் ஹைதராபாத்தில் ஆப்ரேஷனுக்கே அந்த பீஸ் வெளியே எடுத்துருக்காங்க. அந்த விருந்துக்கு எவ்வளோ ஆசைப்படும். இன்னொருத்தர் வந்து இன்னைக்கு நான்வெஜ் அப்படின்னு நல்லா தண்ணி வச்சுட்டு போய் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு வரும்பொழுது கவி விழுந்து தைஸ் வந்து கையை வெட்டி நரம்பெல்லாம் கட்டாயி இது வந்து இந்த ஒரு 10 தையல் போட்டு இன்னைக்கு தான் ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துருக்காரு. ஒரு வருஷம் நடந்து ஒரு வாரம் இருக்கும். அதனால் நம்மளும் கடவுள் நமக்காக வச்சுருக்கிற விருந்து அசெப்ட் பண்ணாமல் நம்ம வந்து அதுக்கு தயாராக நம்ம ஆயத்தமாக இருக்கோம். ஜபம் பரவாயில்லை. நம்முடைய சுகம் அழைக்கப்பட்டவர்கள் தாவே அந்த விருத்திலே 10 முடியாமல் போனாலும் இசப்பா, ஏழைகளும் குருடரும் சப்பாடிகளும் குருடமாகி நாங்கள் இசப்பா உங்களுடைய விருந்திலே பற்றுள்ளத்தக்கதாக நாட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திலே இசப்பா எங்களை சாராத மக்கள் ஒருவர் கூட விட்டு போகாதபடிக்கு இசப்பா, ஒருவருக்கு ஒரு அன்பினால் தரப்படைய தாமதம் இசப்பா, ஒருவர்கள் மன்னித்து ராஜா ஆண்டவரே எங்களிலே அப்பா நான் பரிசுத்தமான என்று நாங்களே எங்களை பெருமையாக எண்ணிக்கொள்ளாத படிக்கிறாஜா எங்களிலே காணப்படுகிற சின்ன சின்ன தவறுகளை இசப்பா எங்களை உணர்த்தி ராஜா நாங்கள் அதிலிருந்து எங்களை விடுதலையாக்கி இசப்பா நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ராஜா ஆண்டவரே விவரங்களை காணப்படுத்ததாக ஒவ்வொருவரையும் கட்டாமல் இருக்கிறதா போட்டுக்கிறீங்க இசப்பா. நாம் ஒவ்வொருவரும் இசப்பா நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் உடைய பார்வையை ஜெபிக்க ஒவ்வொருடைய ரட்சிப்புக்காகவும் ஒவ்வொருவருக்காகவே பாரப்பட பாரத்தில் இருந்தே இந்த சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இசப்பா இந்த வருகையிலே இந்த சபையிலிருந்து ஒரு ஆத்மா கூட தகப்பனே வெளியே போகக்கூடாது இசப்பா. எல்லா ஆத்மாக்களும் ராஜா பலவுள்ள கடவுளை இசப்பா இந்த காலத்தில் ஒவ்வொருவரும் இசப்பா தேவரே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கஷ்டமான வாழ்க்கை வாழ பிசாசின் தந்திரங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வழியை காட்டி கொடுங்க இசப்பா. ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப பேசுவது